இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தால் கடன் வாங்காமல் பாதுகாக்கப்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நமக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய விஷயம் கடன். இந்த கடனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. முதலாவது விஷயம், யார் கடனாளியாக வஃபாத் ஆகிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது விஷயம், ஒரு நபர் ஷஹீதுடைய அந்தஸ்து பெற்றிருந்தாலும் கூட அவருடைய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாகவே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, கடனை தவிர. அவர் ஷஹீதுடைய அந்தஸ்து பெற்றிருந்தும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது, ஆனால் கடனை மட்டும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது இல்லை. மூணாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், இந்த கடன் தான் பல நேரங்களில் பொய் சொல்ல வைக்கிது, பாவம் செய்ய வைக்கிது. இந்த நிலையை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி வல் மக்ஸம். இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதினால் அந்த நிலைகளை விட்டும் அல்லாஹ் தம் அனைவரையும் பாதுகாப்பான். யாரெல்லாம் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.